எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தெற்காசியாவில் குறைந்த விலை இலங்கையில்தான் ராஜாங்க அமைச்சரின் விளக்கம். இலங்கையின் எரிபொருள் விலை அதிகரிப்பு ஆளும் தரப்பு உட்பட பல்வேறு பிரிவினரிடையே கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் ராஜாங்க அமைச்சரான அஜித் நிவாட் கப்ரால் எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் இலங்கை தெற்காசியாவிலே மிக குறைந்த விலையே கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. உலக சந்தையில் எதிர்வருகின்ற மாதங்களில் தங்கத்தின் விலை பாரிய அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய பணவீக்கம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் தங்கத்தின் விலையிலும் அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வார இறுதியில் வரையில் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸின் தங்கத்தின் விலை $1866.87 பதிவாகியுள்ளது. எனினும் அது வாரம் முழுவதும் காணப்பட்ட விலையை விட சிறிய அளவு விலை குறைவடைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. எப்படி இருப்பினும் அமெரிக்காவில் வருடாந்த பணவீக்கம் 13 ஆண்டுகளில் மிக உயர்ந்த மட்டத்தை குறிப்பதால் தங்கத்தின் விலை மீண்டும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய வெகு விரைவில் தங்கம் ஒரு அவுன்ஸ் $1950 தொடக்கம் $1975 வரை அதிகரிக்கக்கூடும் என்று வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஊடுருவ முயலுகின்ற ஆயுதக்குழு தமிழகம் அதிஉச்ச பாதுகாப்பில். இலங்கையிலிருந்து படகொன்றில் ஆயுததாரிகள் குழு தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக IANS செய்தி சேவை தெரிவித்திருக்கின்றது. சனிக்கிழமை மத்திய புலனாய்வு முகவர் அமைப்பு விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை ஆகிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு பயணிக்கும் அந்த குழு யார், எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்த எந்த விவரங்களும் தெரியவில்லை என்று புலனாய்வு பிரிவின் IANS செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளது. எச்சரிக்கை கிடைத்துள்ளது உண்மை, ஆனால் மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என்று சென்னை போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கரையோர பகுதிகளுக்கு செல்லுகின்ற வீதிகளில் போலீசாரை நடவடிக்கையில் ஈடுபடுத்தியுள்ளோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு ஒன்றில் உள்ள இலங்கையர்களால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொழில் வாய்ப்புக்காக தென்கொரியாவுக்கு சென்ற இலங்கையர்கள் விசா காலம் முடிவடைந்த நிலையிலும் தொழிலை மேற்கொண்டு வருவதால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இவ்வாறு விசா முடிவடைந்து பணியாற்றுவதால் தென்கொரியாவில் உள்ள பல இலங்கையர்கள் தங்களது வேலையை இழக்கும் அபாயம் உருவாக்கியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கமல் ரத்வத்தே எச்சரிக்கை விடுத்துள்ளார். விசா இல்லாமல் தென்கொரியாவில் தங்கியுள்ள இலங்கையர்களை உடனடியாக திருப்பி அழைக்குமாறு தென்கொரிய அரசு இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளது. தவறின் இலங்கையர்கள் அதிக எண்ணிக்கையானவர்கள் வேலைகளை இழக்கும் அபாயம் உள்ளது என்று ரத்வத்தே மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட விசா காலம் காலாவதியான 2000 தொழிலாளர்கள் இன்னும் அங்கேயே தங்கியுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையென்றால் அவர்கள் சார்பாக உத்தரவாதத்தில் கையெழுத்திட்ட நபர்கள் மீது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி மற்றும் போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள முக்கிய செய்தி. அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்களை மாத்திரம் கடமைக்கு அளிக்குமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். தேவையற்ற விதத்தில் அதிகமான ஊழியர்களை சேவைக்கு அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அதேவேளை பிரதேச செயலாளர் அலுவலகங்களின் அனுமதி இல்லாமல் திறக்கப்பட்டுள்ள வர்த்தக நிறுவனங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார். சில வர்த்தக நிலையங்கள் மட்டுமே திறப்பதற்கு பிரதேச செயலகங்கள் மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதும் பல்வேறு பிரதேசங்களில் அனுமதி பெற்றுக்கொள்ளாத அதிக வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார். அது தொடர்பில் அலட்சியமாக செயற்படுவோருக்கு எதிராக தனிமைப்படுத்த சட்டத்தின் கீழ் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள், ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள வேண்டுகோள்.
நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அபாயகரமான சூழ்நிலையால் தொடர் முடக்கம் ஏற்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் சீரான கற்றல் நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை. இதனை ஈடு செய்ய உதவுங்கள் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரா புவனேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, புலம்பெயர் நாடுகளில் உள்ள கொடையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் இங்குள்ள மாணவர்களுக்கு அதிகளவான உதவிகளை வழங்கி வருகின்றனர். அவர்களின் பணி மகத்தானது. தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அபாய நிலைகளால் குழந்தைகளின் கல்வி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கான மாற்று வழிகளை அரசால் முன்னெடுக்க முடியவில்லை. அவ்வாறு முன்னெடுக்கும் முயற்சிகள் தோல்வியில் முடிவடைகின்றன. காரணம், வீதமான மாணவர்கள் வறுமை கோட்டு கீழ் இருக்கின்றார்கள். அவர்களால் புதிய தொழில்நுட்ப முறை கற்கை தொடர்களை தொடர முடியாமல் இருக்கிறது. ஆகையால் கொடையாளர்களும் தன்னார்வ தொண்டர்களும் அவர்களுடைய தொழில்நுட்ப துறை கூடான கற்றலுக்கு உதவி செய்ய வேண்டும். அத்தோடு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் வறிய மாணவர்கள் கேட்பதற்கு வசதியாக அவர்களுடைய வறுமை நிலையை உறுதிப்படுத்தி அவர்களின் கற்றலுக்கான இணைய வசதி இலவசமாக வழங்க வேண்டும். குறிப்பாக பொது பரீட்சைகளை எதிர்கொண்டுள்ள மாணவர்களுக்கு விசேடமாக உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சாகரவுக்கு எதிராக ஒளிக்காட்சி நடவடிக்கை, மொட்டு கட்சியின் பங்காளிகள் தீர்மானம். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தின் செயற்பாடு ஆளும் தரப்பு பங்காளி கட்சிகளிடையே கடும் கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது விடயம் குறித்து ஆளும் தரப்பு பங்காளி கட்சிகள் கூடி ஆராய்ந்துள்ளனர். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பிலான அறிவிப்பை அடுத்து வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில அமைச்சு பதவியை துறக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்திருந்தார். இதையடுத்து ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கின்ற பங்காளி கட்சி தலைவர்களின் கூட்டம் ஒன்று நேற்று அமைச்சர் விமல் வீரவன்சவின் இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உருவாக்கத்தில் அதிக பங்களிப்பை செலுத்தியவர்கள் என்ற ரீதியில் இந்த அரசில் எம்ஏகே அதிக உரிமைகள் உள்ளன. இந்த அரசை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயற்பட்டுக் கொண்டுள்ளோம். ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினர் தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அரசை பலவீனப்படுத்துவது ஏன் என்பது குறித்து ஜனாதிபதியும் பிரதமரும் ஆராய வேண்டும் என்று கட்சித் தலைவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். அதோடு சாகர காரியவசம் தொடர்பில் ஒளிக்காட்சி நடவடிக்கை எடுக்க பிரதமர் பின்வாங்க கூடாது என்றும் சாகர காரியவசம் குறித்து உடனடியாக விசாரணை ஒன்றை நடத்தி இதற்கான தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டம் பற்றி இலங்கை நாடாளுமன்றமே முடிவெடுக்கும், அமைச்சர் சரத் வீரசேகர. பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கும். அதனை வேறு எவரும் தீர்மானிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இலங்கை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் உள்ளது. அதை நீக்குவதா இல்லையா என்பதை இலங்கை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது தொடர்பில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் தீர்மானம் எடுக்க முடியாது. நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கின்றபடியால் தான் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களையும் அதற்கு துணை போனவர்களையும் கைது செய்தோம், தற்போதும் கைது செய்து வருகின்றோம். இதேவேளை இலங்கைக்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஐரோப்பிய நாடாளுமன்றம் வலியுறுத்துவது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகும். சம்பந்தப்பட்ட தரப்புகள் இலங்கைக்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை விலக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்றே நாம் நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மோசமான ஆட்சியை கைவிடாவிட்டால் ராஜபக்ஷ அரசை வீட்டுக்கு அனுப்புவோம், சுமந்திரன் எச்சரிக்கை. ராஜபக்ச அரசு மோசமான ஆட்சி முறையை கைவிடாவிட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போதைய அரசானது மக்கள் மீது அடக்குமுறைகளை வன்முறைகளை பிரயோகித்து மக்களை அடக்கி ஆள நினைக்கின்றது. குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பாடுபடுகின்றது.
இந்த அரசு எதிர்காலத்திலாவது சரியான முறையில் செயற்படாவிட்டால் அரசை வீட்டுக்கு அனுப்பும் செயற்பாட்டில் நாங்கள் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். ராஜபக்ச அரசானது கடும் போக்கை கைவிட்டு அடக்குமுறையை விட்டு குடும்ப ஆட்சி முறையையும் கைவிட்டு செயற்பட வேண்டும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடையே பங்களிப்போடு அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு அரசு முன் வர வேண்டும். தற்போதுள்ள கோவிட்-19 நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசால் எந்தவிதமான தகுந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. பயண தடை என்கின்றார்கள், பயண கட்டுப்பாடு என்கின்றார்கள், முடக்கம் என்கின்றார்கள், ஊரடங்கு என்கின்றார்கள். ஆனால் ஒழுங்குமுறையான நடைமுறை பின்பற்றப்படவில்லை. சுகாதார அமைச்சுக்குள் அதிகாரத்தை வேறு யாராவது பாவிக்கின்றார்களா அல்லது வேறு என்ன நடைபெறுகிறது என்று ஒன்றுமே எமக்கு புரியவில்லை. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் யாராவது ஒருவர் பொறுப்பு கூற முன்வர வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய பதவிகளை கூட ராஜினாமா செய்யலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.